கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ரமலானிலே வழமையாக ஒவ்வொரு ரமலானிலும் யூதர்கள் ஏதோ ஒரு முறையில் நம்மை சீண்டிக் கொண்டே இருப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த ரமலானிலும் சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய ஒரு யுத்தம் இன்று நடைபெறுகிறது என்பதை நாம் எல்லோரும் அறியக்கூடியதாக இருக்கிறது. பல செய்திகள் பல அமைப்புகளிலே வந்து கொண்டிருக்கின்றன. நமக்கு ஒன்றும் இல்லை, சும்மா இங்கே உட்கார்ந்துட்டு கொமெண்ட்ஸ் எழுதுறது, அவருக்கு சப்போர்ட், இவருக்கு சப்போர்ட், அவருக்கு எதிர்ப்பு, இவருக்கு இன்னும் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் நல்ல மேதாவிகள், அல்லாஹ்விடத்தில் இருந்து சுவர்க்கத்தை கொண்டு சான்று பகரப்பட்ட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நம்முடைய சமுதாயத்தில். அவர்கள் தீர்ப்பு வழங்குவது, அவனுக்கு அந்த தீர்ப்பு, இவனுக்கு இந்த தீர்ப்பு, நீ அவனுடைய அடிமை, நீ இவனுடைய அடிமை, இதுக்குள்ள பார்த்தா இவர் ஒன்றுக்கும் உதவாக்கார தீர்ப்பு வழங்கி கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் பேணுதலான முஸ்லிம்கள் இந்த யுத்த காலத்தில் அல்லது குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை பரவலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதிலே ஒரு பக்கம் இஸ்ரேல் இருக்கிறது, இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா இருக்கிறது, இன்னும் ஒரு பக்கம் ஈரான் இருக்கிறது, இன்னும் ஒரு பக்கம் இதுல வளைகுடா முஸ்லிம் நாடுகள் பாதிக்கப்படுகின்றன, தாக்கப்படுகின்றன. இப்ப என்ன பண்றது? நான் ஒரு முஸ்லிம் என்ற வகையில் நான் என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வி பரராரம் கேட்கப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக ஒரு விதி நான் அடிக்கடி என்னுடைய கொத்துபாக்களில் பயான்களில் சொல்லிவிடுவது அல்லாஹுடைய தூதர் சொன்ன விதி. உங்களை யாரு மறுமையை நம்புகிறீர்களோ, அல்லாஹுடைய தூதர் உண்மையான வழிகாட்டி என்று நம்புகிறீர்களோ, அந்த ஹதீஸை எடுங்க. அல்லாஹுடைய தூதர் ஃபித்னாக்களை பற்றி பேசுகிறார். ஃபித்னாக்களை பற்றி பேசும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், அந்த ஃபித்னாவுக்குள்ள இருந்து நான் தப்புவது எப்படி என்று கேட்டார். உடனே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அம்சிக் அலைக்கல் லிஸானக, உன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி கொள். வபுக்கி அலா ஹத்திஅத்திக், உன்னுடைய தவறுகளை நினைத்து அதற்காக நீ அழு. வல் யஸஅக பைத்துக், உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும் என்றார்கள். இப்போ முதலாவது என்ன செய்யணும்? நாவை பாதுகாக்கணும். இரண்டாவது, எந்த தவறு நான் பார்க்கணும். இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் ஒரு இயல்பு என்ன வரும் என்றால், நம்முடைய தவறு நமக்கு விளங்காது. சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ் எவ்வளவு பெரிய ஒரு முஅஜிஸத் பாருங்க. ஹதீஸ் ஒரு முஅஜிஸத் என்பதற்கு இந்த ஒரு வாசகமே போதும். ஃபித்னாவுடைய ஜமானில் என்னுடைய தவறு எனக்கு விளங்காது, ஆனா மற்றவன் தவறு தான் எனக்கு பெருசா தெரியும். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நிதர்சனமாக தான் காண்றோம். நம்ம கிட்ட 1008 பீத்தல். ஆனா நம்மளோட பிரச்சனை, நம்ம பெற்றோரை கொடுமைப்படுத்துறவங்களாக இருப்போம். பெற்றோரை கொடுமைப்படுத்துறது அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்த உள்ள ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம். பெற்றோரை கொடுமைப்படுத்தினா அடிக்கிறதில்லை, ஏசுறதில்லை, பெற்றோரை போய் பார்க்காம இருந்தாலும் கொடுமைப்படுத்துறதா. உயிரோடு இருக்கிற பெற்றோரை போய் பார்த்துட்டு வராம பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் பெற்றோரை கொடுமைப்படுத்துகிறவர்கள். அப்ப இதுக்கு மேல நான் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு இரத்த உறவை துண்டிப்பது என்பது ஒரு டேஞ்சர். அதை எப்படி இன்னைக்கு வார்த்தைகளால சொல்லல, ஃபத்வாவில் சும்மா அதை எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு டேஞ்சரான விஷயம் இந்த விபச்சாரம் செய்யறது, மதுபானம், இப்படி சொல்லலாம். அதெல்லாம் நத்திங். இரத்த உறவை துண்டிப்பது என்ற பாவத்தோடு இந்த பிள்ளைகள் யூஸ் பண்ற ட்ரக்ஸோ அல்லது சாராயமோ அல்லது விபச்சாரமோ, அது சின்ன ஒரு விஷயம். ஆனா அது சின்னது அல்ல. மதுபானம், விபச்சாரம், இந்த சூதாட்டம் எல்லாமே வெரி வெரி டேஞ்சரானது. ஆனால் இதை விட டேஞ்சரானது இரத்த உறவை துண்டிப்பது என்று சொன்னா இன்றைக்கு அவ்வளவு பேரும் சுப்ஹானல்லாஹ் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள். அப்ப இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய தவறு நமக்கு பெருசா வழங்காது, மற்றவண்ட தவறு பெருசா வழங்கும். அதால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய தவறை நினைத்து அழு. மூன்றாவது சொன்னாங்க, உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும். பப்ளிக் இடங்களுக்கு போகாது. இப்ப பீச்சுக்கு போக தேவையில்லை, பார்க்குக்கு போக தேவையில்லை, கடைக்கு போக தேவையில்லை. எங்க போனா சரி, பப்ளிக் ஃபேஸ்புக் அது பப்ளிக்கான இடம். எனவே முதலாவது விஷயம், இப்ப நீங்க உங்களுக்கு சைத்தானி சொல்லுவாங்க, இப்படி மௌலவி சொல்ற மாதிரி இருந்தா சாத்தியமா இந்த காலத்துல வாழ் உலகத்தில் நடக்க தெரியணும் எனக்கு. எந்த வாப்பா கட்டார்ல இருக்கா, அம்மா சவுதியில் இருக்கா, இப்படி உங்களுக்கு சைத்தான் சொல்லுவான். சொன்னோடனே இப்படி சொல்லிட்டு போகக்குள்ள இந்த ஹுத்பா ஜீரோ, இந்த ஹதீஸ் ஜீரோ. இதான் நமக்கு நடக்குது. இதெல்லாம் ஃபித்னா தான், முழுதுமே ஃபித்னா. அப்ப இது ஒரு ஃபித்னாவுடைய ஜமான். இந்த ஃபித்னாவுடைய ஜமான்ல முதலாவது இந்த 3 விஷயங்களையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, இப்ப நடக்கிற இந்த யுத்தம், மார்ச் மாதம் போன சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆன யுத்தம், இந்த யுத்தம் அன்புள்ள சகோதரர்களே மார்க்கத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் அல்ல. முந்தி நிறைய இருக்கலாம் பின்புலங்கள். பாரசீகம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முதலே ஒரு வல்லரசாக இருந்து யுத்த இது கொண்ட ஒரு நாடு. அப்படி அங்கிருந்து வரும் அது. ஆனால் இப்போது இந்த போன 28 இருந்து நடைபெறக்கூடிய இந்த யுத்தம் என்பது மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து நடைபெறுகிற யுத்தம் அல்ல. நிதானமாக எல்லோரும் நெட்டிஸ்களும் தான் மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானோடு அணு ஆயுதம் சம்பந்தமாக மேற்கொண்ட ஒரு யுத்தமாகும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது என்னென்றால், இஸ்ரேல் என்கிற இந்த நாடு அழிக்கப்பட வேண்டும். அதுல மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. ஏனென்றால் பலாத்காரமாக வந்து குடியேறி விட்டு நம்முடைய முஸ்லிம்களை கொலை செய்கிறார்கள். சுதேசிகளை, சொந்த ஊராக்களை கொலை செய்கிறாங்க. அதுவும் முஸ்லிம்களுடைய முதல் கிபிலாவாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸிலே தொழுவதற்கு தடை விதிக்கிறார்கள். அப்ப இந்த இஸ்ரேலியர்கள் கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டும்
குறைந்தபட்சம் அவர்கள் அடங்க வேண்டும். இது தேவையான ஒரு விஷயம். அடுத்த ஃபேக்ட் என்னன்னு கேட்டால், அமெரிக்கா மொனிட்டராக இருப்பதற்கு, சட்டாம்பிள்ளையாக இருப்பதற்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுவும் ஒரு ஆணவம், கர்வம், அது அடங்க வேண்டும். இந்த உண்மைகள் எல்லாம் உண்மைகள். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, ஈரானை பொறுத்தவரையில், ஈரானிலே 1979 ஆண்டு நினைக்கிறேன் ஏற்பட்ட ஒரு புரட்சி. அதுக்கு பிறகு ஆயத்துல்லா என்று ஒரு பதவி அங்க வருது. முதல்ல ரூஹுல்லா அல் ஹுமைனி என்பவர் இருந்தார். ரூஹுல்லா ஹுமைனி. அவருக்கு பிறகு வந்திருக்கிறவர் அலி அல் ஹாமினி. அலி இப்ப கொல்லப்பட்டவர் அலி அல் ஹாமினி, ஹுமைனி அல்ல. எல்லாரும் ஹுமைனி பொதுவா புரிஞ்சுட்டு போறது இல்ல. முதல்ல இருந்தவர் தான் ரூஹுல்லா அல் ஹுமைனி. இப்ப கொல்லப்பட்டவர் அலி அல் ஹாமினி. இந்த ஹுமைனி என்பது ஒரு குடும்பம், ஹாமினி என்றது வேற குடும்பம். இப்ப திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த ஹாமினிட மகன். எனவே அவரே ஹாமினி என்று தான் சொல்லுவாங்க. ஈரான் முழுமையாக ஷியாக்களை கொண்ட ஒரு நாடு. அதுல சுன்னிகள், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் வாழுகிறார்கள். ஷியாக்களுடைய வரலாறு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஷியாக்களை பொறுத்தளவில் அன்புள்ள சகோதரர்களே, எல்லோரும் ஒரே நிலையில் உள்ளவர்கள் கிடையாது. ஷியாக்கள்ல வெரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஷியாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உலமாக்கள் காஃபிர்கள் என்று சொல்கிறார்கள். வெளிப்படையாகவே நம்மகிட்ட இருக்கிற குர்ஆன் இது ஒரிஜினல் குர்ஆன் இல்லைன்னு சொல்றது. இந்த முஸ்ஹப் இது ஒரிஜினல் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு 7 சஹாபாக்களை தவிர மற்ற எல்லாரும் முர்த்ததாகி விட்டார்கள். ஸ்பெஷலாக அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் போட்டு சஃபிச்சு தள்ளுறது. சும்மா சிம்பிளா சொல்லுவாங்க, அபூபக்கர் லஅனத்துல்லாஹி அலைஹி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உம்மத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறந்தவர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவரோட பேரை கேட்ட உடனே அவனுக்கு லஅனத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுவாங்க. இந்த ஷியாக்கள் ஒரு கூட்டம், எல்லாரும் அல்ல, ஷியாக்கள்ல ஒரு கூட்டம் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போறவர். நம்ம யூஸ் பண்ற இந்த புகாரி, முஸ்லீம் எல்லாம் அவங்க எடுக்கிறதே இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற பெரிய இமாம் புகாரியை போல குலைனி என்று ஒருவர் வச்சிருக்கிறாங்க. அவர் தான் அவங்களுக்கு புகாரி, முஸ்லீம், அபூதாவுத் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்மளை சொல்றது நாயை விட நஜீஸானவர்கள் அவங்களோட பார்வை. அஹ்லு சுன்னாவை சேர்ந்த முஸ்லீம்கள் அவங்களுக்கு சப்போர்ட் எழுதினாலும் சப்போர்ட் எழுதாட்டையும் இவர் அஹ்லு சுன்னாவை சேர்ந்திருந்தால் அவர் நாயை விட நஜீஸானவர், அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்கிற போக்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீமான ஒரு டீம் ஷியாக்களில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு டீம் இருக்கிறார்கள், அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இல்லை. ஆனால் அவர்களுடைய கொள்கை முழுக்க அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு மாற்றமானது. இவர்களை உலமாக்கள் காஃபிராக்குவதில்லை. அப்படியானவர்களை அவர்கள் காஃபிர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். மூன்றாவது ஒரு டீம் இருக்கிறார்கள் ஷியாக்களில். நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக சொல்றேன். அஹ்லு சுன்னாவுக்கு நெருக்கமானவர் யமனில் இருக்கிறாங்க. குறிப்பாக இவங்களை ஜெய்தியான்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய கொள்கை அஹ்லு சுன்னாவோட நெருக்கமா இருக்கு. அவங்க எதுக்குள்ள சேருவாங்க? தங்களை சேர்க்கக்குள்ள நாங்க ஷியாண்டு சேர்ந்து கொள்வார்கள். இப்படியான 3 டைப்பான ஷியாக்கள் இருக்கிறார்கள். இதற்குள்ளும் ஷியாக்களில் கடும் மத வெறி பிடித்த போக்குள்ளவர்களும் இருக்கிறார்கள். என்ன நடக்குது என்று தெரியாத அப்பாவிகளும் இருக்கிறார்கள். இப்ப நம்ம ஒரு ஹுக்கும் கொடுக்கும் போது, ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது எல்லாம் புரிஞ்சு கொண்டுதான் தீர்ப்பு கொடுக்கும். சும்மா ஒட்டு மொத்தமா ஷியாக்கள் காஃபிர்கள் அப்படி உலமாக்கள் யாரும் சொல்லல. ஷியாக்களை முழுமையாக லஅனத்துல்லாஹி அலைஹி என்று சொல்றதுக்கு நமக்கு ரைட் இல்லை. ஆனால் ஷியாக்கள் குறிப்பாக ரூஹுல்லா ஹுமைனி அவருடைய காலத்தில் லட்சக்கணக்காக அஹ்லு சுன்னாவை சேர்ந்த முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரான்லேயும் தான், ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலும் தான். நிறைய சதித்திட்டங்களும் நிறைய பிரச்சனைகளும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது. ஷியாவுக்கும் சுன்னாவுக்கும் இடையில் ஒரு மோதல், அத பழைய காலத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த கோல்ட் போர் என்று சொல்றது போல ஒரு பனிப்போர் இருக்கத்தான் செய்கிறது. ஷியாவுக்கும் சுன்னாவுக்கும் இடையில் ஒரு பனிப்போர் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு குரூப் ஈரானை கடுமையாக சாடுவதும், இன்னும் ஒரு குரூப் ஈரானை கடுமையாக தூக்கி பிடிப்பதும் ஆரோக்கியமானது அல்ல. என்றால் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள். இது ஒரு அணு ஆயுதம் மட்டுமல்ல, இது வேற வேற பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் அதுக்குள்ள இஸ்ரேல் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த பார்க்குது. இந்த நேரத்தில் நாம் முடிவெடுப்பது ஒரு சிரமமான சூழ்நிலை. சவுதி அரேபியாவுக்கு ஈரான் 2 அல்லது 3 தடவைகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இதுக்குள்ள ஒன்று அமெரிக்க எம்பசிக்கு அடிச்சிருக்கு, அரம்கோவுக்கு அடிச்சிருக்கு. அது மாதிரி 1-2 தாக்குதல். அரம்கோவுக்கு அடித்ததை ஈரான் சொல்லுகிறது நாங்கள் அடிக்கவில்லை, அது இஸ்ரேல் அல்லது மொசாட் அடித்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரான் நேற்று செய்தி வெளியிட்டிருக்கிறது, சவுதி அரேபியா தன்னுடைய வான்பரப்பை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த கொடுக்கவில்லை, அதற்காக சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்று ஈரான் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அப்போ ஒரு குழப்பமான, நம்ம என்னத்துக்கு அவசரப்பட்டு துள்ளி ஈரானுக்கு சப்போர்ட்? எப்படியோ இஸ்ரேல் அடி வாங்கும், அதுல தெளிவாரிப்போம். இந்த சட்டாம்பிள்ளையுடைய மூக்கு உடைக்கும்.
அதிலே நம்ம தெளிவாரிக்கணும். சும்மா நம்ம ஏன் சண்டை? அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள் இதுக்குள்ள தேவையில்லாமல் நுழைந்து கொண்டு ஆளுக்கால் சண்டை பிடித்து ஒரு தேவையில்லாத குழப்பத்திற்குள் தங்களை ஆழ்த்தி கொள்ள வேண்டிய தேவையில்லை என்றால் இது ஒரு ஃபித்னாவுடைய நிலை. அப்ப ஃபித்னாவுடைய நிலையில நம்முடைய கடமை என்ன? சைலண்ட், மௌனமாக இருப்பதுதான் நம்முடைய கடமையாகும். அதே நேரத்தில் இந்த யுத்தம் முடியும் என்றால் இதனுடைய விளைவு ஆபத்தானது. அது மிடில் ஈஸ்டை மட்டும் பாதிக்காது. இப்போ இன்றைக்கு சும்மா தேவையில்லாமலே இலங்கையை பாதிச்சிருக்கு. மற்ற நாடுகளில் பிரச்சனைகள் உருவாகி இருக்கு. இப்போ இலங்கையில் என்ன பாதிப்போம்? வந்த ஒரு கப்பலை அதில் உள்ளவர்களை காப்பாற்றுறது அது ஒரு அரசியல் சர்ச்சையாக மாறுது. சும்மா பொதுமக்கள், விவரமில்லாத பொதுமக்கள் பெட்ரோல் செட்டுகளில் கியூவில் நின்று தேவையில்லாமல் சண்டை பிடிச்சி பதுக்கி அரெஸ்ட் பண்ணப்பட்டு அது ஒரு பிரச்சனை ஆகிட்டு போயிட்டு. இப்போ திடீர்னு என்ன செய்வாங்க? இன்னும் 2 நாளைக்கு நீடிச்சா டக்குனு சாமானுக்கெல்லாம் விலையை கூட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம். அதே நேரத்தில் சவுதி, குவைத், துபாய், கத்தார், இதனாலும் பெரிய நாடுகள், ஒரு பக்கம் பஹ்ரைன் இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஓமான் இருக்கிறது. அந்த 4 நாடுகளிலும் மட்டும் இலங்கையைச் சேர்ந்த சுமார் 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்கிறார்கள். அப்ப இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்படும். உம்ராவுக்கு போகக்கூடிய மக்கள் சங்கடப்படுறாங்க, திரும்ப வரையிலாது. அவர்கள் கொண்டு போன பணம் ஒரு லிமிட்டோட இருக்கும். அவர்கள் திரும்பி வந்து செய்ய வேண்டிய சில வேலைகள் அங்க நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இலங்கையாக்கள் மட்டும் இல்லை, உலகத்திலிருந்து போன பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் விமான சேவை இல்லாதால மாட்டிக்கு. இப்படி பல இடங்கள்லையும் பல பிரச்சனை இருக்கு. அப்ப யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு பக்கம் இஸ்ரேல் அழிய வேண்டும். அதுக்கு நம்ம டெய்லி துவா செய்யறோம். அல்லாஹ் அதுக்குரிய வழிகளை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அதே போல இந்த சட்டாம்பிள்ளையுடைய மூக்கு உடைபட வேண்டும், அதுக்கும் துவா செய்யும். ஈரானுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஈரானுக்கு நம்ம அவர்கள் இஸ்ரேலுக்கு அடிக்கிறார்கள், அவர்கள் அமெரிக்காவுக்கு அடிக்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய உள்ளத்தில் நல்ல இடத்தை அவர்கள் பிடித்துவிடக் கூடாது. ஏனென்றால் கொள்கை அளவில் அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மளும் அவங்களை ஏற்றுக்கொள்ள இயலாது. நமக்கு அழகான குர்ஆன் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா இருக்கிறது. இதை திரும்ப ஒரு காழ்ப்புணர்வில் மிஸ்இன்டர்பிரேட் பண்ண விரும்புகிறார்கள், அதை வாங்க பார்த்துக் கொள்ளட்டும். அல்லது இன்னும் ஒரு செய்தியை நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சோசியல் மீடியாவில் இந்த கொத்பா போகிற காரணத்தினால் நம்ம இவ்வளவு தெளிவாக பேசுகிற நேரத்தில் சிலர் என்ன செய்வாங்கன்ற ஈரான் சப்போர்ட்டர்ஸ் ஈரானை பற்றி நான் காரசாரமாக பேசினதை மட்டும் கட் பண்ணி போடுவாங்க திரும்ப. இன்னும் சிலர் ஈரானுக்கு எதிரானவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா வேறொரு துண்டை வெட்டி தனியை போடுவாங்க. போட்டு இன்னும் கொஞ்சம் பேர் காத்துக்கிருப்பாங்க கமெண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு. பொதுவாக நான் என்னை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறவன், மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று துவா செய்கிறவன். ஆனால் இந்த வேலை செய்கிறவர்களுக்கு நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன். நம்ம இது ஒரு தாவாவில் ஈடுபடக்கூடிய ஒருவர் என்கிற வகையில் இப்படி செய்வது என்பது நம்முடைய தாவாவின் மற்ற பகுதிகளை பாதிக்கும். இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. எனவே தெளிவுபடுத்துகிறது. தெளிவுபடுத்தும் போது ஒரு நடுநிலையோடு தெளிவுபடுத்துகிற போது அதில் உள்ள ஒரு துண்டை மட்டும் ஒரு செகண்ட் அல்லது 2 நிமிடங்கள் வரக்கூடிய துண்டை மட்டும் வெட்டி போட்டுவிட்டால் நான் ஈரான் சப்போர்ட்டர் அல்லது நான் ஈரானுடைய 100% எதிரி என்று வரும். அப்ப நான் அந்த கருத்தில் உள்ளவன் அல்ல. எனவே இது என் மீது சுமத்தப்படக்கூடிய அவதூறாகும். இவ்வாறு என்னுடைய எந்த உரையாக இருந்தாலும் சரி, அது நான் கூட்டு துவாவை பற்றி ஓதிய ஒரு கொத்துபாவாக இருக்கலாம், ஒரு பயானாக இருக்கலாம், அல்லது பித்யாத்தை பற்றி ஓதிய ஒரு கொத்துபாவாக ஒரு பயானாக இருக்கலாம். இவ்வாறு செய்கிறவர்களை நான் மறுமையிலும் மன்னிக்க மாட்டேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்றால் இது லேசான விஷயம் இல்லை. இதனால குர்ஆன் சுன்னா பாதிக்கப்படும், தாவா பாதிக்கப்படும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, விஷயத்தை நல்லா கிரகித்துக் கொள்ளுங்கள். இந்த யுத்தம் யாருமே விரும்புகிற ஒரு யுத்தம் கிடையாது. இந்த யுத்தத்துக்குள்ள இஸ்ரேலுக்கு ஒவ்வொரு அடி விழும்போதும் நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன ஆசைப்படுறோம் என்றால் இந்த ஈரான், இந்த சவுதியையும், துபாயையும், கட்டாரையும், பஹ்ரைனையும் தாக்குறதை நிப்பாட்டி போட்டு அவ்வளவு குண்டையும் கொண்டு இஸ்ரேல போட்டா அல்ஹம்துலில்லாஹ் இருக்குமே என்று தான் ஆசைப்படுறோம். எனவே இஸ்ரேலுக்கு நம்ம எதிர்ப்பு, இஸ்ரேல் அழிய வேண்டும். அதை ஈரான் செஞ்சால் நமக்கு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் அஹ்லு சுன்னாவை முழுமையாக நிராகரிக்கிற, அஹ்லு சுன்னாவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு. அதனுடைய ஆயத்துல்லாக்கள், அந்த ஆன்மீக தலைவர்கள், அதற்கு எதிரானவர்கள். ஹொமைனியை பொறுத்தவரையில் ரூஹுல்லா அல் ஹொமைனியை பொறுத்தவரையில் தெளிவாகவே அவர் இந்த விஷயங்களை எழுதியிருக்கிறார். பேசினா கூட இப்ப என்னன்னு சொல்லலாம், ஏஐ வச்சு இப்படி மாத்தினு சொல்லலாம். அவருடைய புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த புத்தகங்களிலே அவர் அஹ்லு சுன்னாவை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் மிக கேவலமாக பேசிய செய்திகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே அவங்க அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு அடிக்கும்போது சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷம் அவர்களை நம்முடைய ஹீரோக்களாக, நம்முடைய உள்ளத்தில் நாம் தூக்கி தாங்குகிற தலைவர்களாக ஆக்கிவிட வேண்டாம். இது அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அல்லாஹுக்காக நான் உங்களிடம் பதிவு செய்கிற ஒரு அமானிதமான செய்தியாகும். ஏனென்றால் வாலிபர்கள் எல்லோரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம். என்ன அமெரிக்கா காட்டுற கூத்து, இஸ்ரேல் காட்டுற கூத்து என்று இருக்கிறோம். இதுல மத்திய கிழக்கு நாடுகள் சில பிள விடுது.
அந்த பிழையில கொண்டுதான் அவர்கள் ஒன்று சேர்ந்து முடிவுகளுக்கு வராமல் இருப்பது. அது அஹ்லு சுன்னாவுக்கு ஒரு பின்னடைவையும் அஹ்லு சுன்னாவை பற்றி ஒரு பிழையான புரிதலையும் வாலிபர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்துகிறது. ஆனால் அதற்காக வேண்டி கொள்கையிலே வழிகட்டு போன அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மீது லானத் உண்டாகட்டும் என்று சாபமிட்ட, உமர் இப்னுல் கத்தாப் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சாபமிட்ட, ஆயிஷா நாயகி விபச்சாரி என்று சொன்ன, குர்ஆனில் குறை இருக்கிறது, பிழை இருக்கிறது என்று சொன்ன, புகாரியை முஸ்லிமை ஏற்றுக்கொள்ளாத இவர்களை தூக்கி நம்முடைய உள்ளத்தில் வைத்து இவர்கள் நமக்கு ஆன்மீக தலைவர் என்று ஒருவர் முடிவெடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவருடைய நிலை ஆபத்தானது என்பதை ஒரு பொறுப்புணர்வோடும் அமானிதத்தோடும் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எல்லோரும் நிறைய துஆ செய்வோம். இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும், அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட வேண்டும். இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும், அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட வேண்டும். அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்க வேண்டும். குறிப்பாக இஸ்ரேலின் மீது அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்க வேண்டும். அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நாம் இந்த புனித ரமலானில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் துஆ செய்வோம். அதே போல ரமலானில் இருக்கிற நல்ல சந்தர்ப்பங்களில் எல்லோரும் துஆ செய்து இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கு சத்தியத்தை சத்தியமாக காட்டி அதை பின்பற்றுகிற பாக்கியத்தையும், அசத்தியத்தை அசத்தியமாக காட்டி அதிலிருந்து விடுபடுகிற பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.